இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் இல்லை. நோ, நான் அது கிளியராக மென்ஷன் பண்ணுறேன். இது வந்து எல்லாருக்கும் இல்லை. இது பர்டிகுலர்லி அந்த ஆளுங்களுக்கு யார் என்ன ஜட்ஜ் பண்ணி என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. பேசினா கூட என்ன தப்பாக பேசுகிறாங்களா ஓகே, ஆனால் வந்து போய் என் குடும்பத்துக்கு முன்னாடி என்ன போய் தப்பாக பேசுகிறாங்க, தப்பாக சொல்கிறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து என்ன சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு, இல்லை மெச்சூரிட்டி இருக்கிறவங்களுக்கு, இந்த உலகத்தை புரிஞ்சவங்களுக்கு, அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணாதவங்களுக்கு இந்த வீடியோ இல்லை. பண்ணுறதுக்கு ஒத்த வேலை இல்லாமல் அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நோன்ற வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ என்னோடய தமிழ் வந்து அவ்வளோ பர்ஃபெக்ட் பியூராக இல்லை. ஸோ இன்கேஸ் நான் சொல்கிறதுல ஏதாவது ஒரு வேர்டு தப்பாகிடுச்சுன்னா கூட தயவு செஞ்சு அதை மன்னிச்சிருங்க. அப்புறம் இது வந்து மேபி வீடியோ கொஞ்சம் லாங்காக போகலாம், இல்லை ஷார்ட்டாக முடிக்கலாம், இல்லை நான் செகண்ட் பார்ட்டாக கூட போடலாம். அது எனக்கு இன்னும் ஷுவராக இல்லை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லோரும் பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஏன் நான் இந்த வீடியோவில் தான் சொல்லணும், ஏன் பேசுகிறவங்களுக்கு நேராக போய் சொல்ல முடியாதா? ஏன்னா ஒரு வீடுக்கு நான் போய் சொல்ல முடியாது. அப்புறம் எனக்கு கரெக்டாக தெரியாது யார் வந்து என்ன பேசுகிறாங்கன்னு. ஐ ஆம் போல்ட் எனஃப் போய் பேசுகிறதுக்கு, பட் எனக்கு தெரியாதுல்ல. ஸோ அவங்க வந்து என் வீடியோ பார்த்து தான் என் குடும்பத்துக்கு போயிட்டு அவங்க காதில் விழுற மாதிரி பேசுகிறாங்கன்னா அதுக்காக தான் நான் வீடியோ மூலமாக தான் பேச நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ என்னை வந்து ஜட்ஜ் பண்ணாதவங்களுக்கு, அப்புறம் வந்து கிளியர் மைண்ட், ஒரு டர்ட்டி மைண்ட் இல்லாதவங்களுக்கு ஸோ இது வந்து எஃபெக்ட் பண்ணாது. ஆனால் யார் தேவையில்லாமல் என்ன நோண்டி என்னோட விஷயத்த நோண்டி பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு தான் இந்த வீடியோ பர்டிகுலர். ஸோ நீங்கள் பாருங்கள், யார் யார் என்னை பற்றி பேசியிருக்கீங்கல்ல உங்களை தான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்காக தான், ஓகேயா? என்ன உன் மருமவ ஆடுறா, உன் மருமவ அதை பண்ணுறா இது பண்ணுறா, உங்களுக்கு என்னன்னு கேட்குற? எங்கள் அம்மாவே எங்கள் அம்மா மீன்ஸ் என் மாமியாரே என்னை கேட்கல, அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. எங்கள் அப்பா மீன்ஸ் என் மாமனார், அவர் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. என் ஃபேமிலி எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி, உங்களுக்கு அவ்வளோ என் விஷயத்தில் என் லைஃப்பில் நோன்ற இஷ்டம் இருக்குல்ல, அப்போ வந்துட்டு எனக்கு இப்போது நிறைய செலவாயிருக்கு, எனக்கு கடன் இருக்குது, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, வந்து பார்த்துக்கோங்க. என் குடும்பக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, வந்து பார்த்துக்கோங்க. யார் வந்து பேசுகிறீங்கல்ல அவங்க மாசமா இவ்வளோன்னு என் குடும்பத்துக்கு காசு கொடுங்க, அப்போ நீங்கள் சொல்கிறத நம்ம கேட்குறோம், நீங்கள் சொன்னபடி நம்ம செய்கிறோம். அல்ல நான் கேட்குறேன், அறிவில்லை உங்களுக்கு? ஏன் உங்கள் லைஃப்பில் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லையா? அல்ல அது தெரியுது கிளியராக, எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு தானே நீங்கள் தேவையில்லாமல் என்னை பற்றி பேசுகிறீங்க. சரி, இப்போ நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னை பற்றி நல்ல பொண்ணு நினச்சோ, ஆனால் எந்த மாதிரி பொண்ணு இருக்குது? எல்லாத்தையும் என்னது ஆட்டிக்கிட்டு ஆடுது, காட்டிக்கிட்டு ஆடுது. என்ன காட்டினேன்? சேலை கட்டி தானே ஆடினேன். ஆமாம், நான் கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் மாடர்னாக இருந்தேன், இப்போ கூட மாடர்ன் தான். நான் யாருக்காக எதுவும் மாற போகிறது இல்லை, என் குடும்பத்துக்காக மட்டும்தான் நான் வந்து அடங்கி இருக்கேன், அவ்வளோதான், வேறு யாருக்காகவும் கிடையாது. நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்குறேன். ஏன் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் சொத்தை கேட்டேனா? இல்லை உங்களை வந்து ஏதாவது பேசினேனா? இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நான் பார்த்துட்டு நோன்னேனா? சொல்லுங்க, என்ன பண்ணேனா? அந்த ஊருக்கு கல்யாணம் பண்ணி வந்தது தப்பா? தமிழ்காரங்க வந்து பாசகாரங்க, அது இது நான் கேட்டிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணுவீங்கன்னு நினைக்கல. ஆக்சுவலி இது வந்து நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன், எல்லாரும் பேசும்போது தான் நான் நினைப்பேன் இப்படியெல்லாம் பேசுவாங்களா அப்படின்னு. ஆனால் இது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது தான் எனக்கு புரியுது. நான் மனநிலைமை எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களால் எவ்வளோ நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? சந்தோஷமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ண வாழ்க்கையில, லவ் பண்ணிட்டு நல்லபடியா இருக்கணும்னு இந்த வாழ்க்கையில தேவையில்லாம உங்களால எனக்கு பிரச்சனை. ஆல்ரெடி நான் வாழ்க்கையில எனக்குன்னு கொடுக்குற டைம் ஸ்பேஸை நான் கொடுக்கல. ஏன்னா எனக்குன்னு ஃபேமிலி இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி அது இதுன்னு ஓடிக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நாள் கிடைச்ச டைம்ல சரி நம்மளும் பண்ணுவோமே வீடியோஸ் பண்ணி போட்டா டான்ஸ் வீடியோஸ், தேவையில்லாத பேசுறீங்க. என்ன தப்பு பண்ணேன்னு கேட்குறேன் நான். ஏன் உங்களை மாதிரி வீட்டில் இருக்கிற வேலை விட்டுட்டு அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்க போனேனா? கிளியராக சொல்கிறேன் பாருங்க, என் விஷயத்தில் தலையிடுறவங்க இருக்கீங்களா அவங்களுக்காக சொல்கிறேன். உங்களை புத்தி ரொம்ப கீழே இருக்கு, புரியுதா? மெச்சூரிட்டி லெவல் இல்லை, அது கிளியராக தெரியுது. ஏன் படிக்காத முட்டாளிங்காச்சே நீங்கள்? அறிவு இருந்தா தானே?
உங்களுக்கு ஒன்று படிக்க தெரியாது, படிச்சு உங்க கால் மேல் நின்றுட்டு சொந்தமா வாழ தெரியாது, பெத்த பிள்ளைங்களுக்கு ஒழுங்கான வாழ்க்கை சொல்லி கொடுக்க தெரியாது, கட்டின புருஷனோட ஒழுங்கா வாழ தெரியாது. இதெல்லாம் உங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை வச்சுக்கிட்டு வந்து என்ன பத்தி பேசுறீங்க. ஆமாப்பா நான் டான்ஸ் ஆடி போட்ட வீடியோ, என்ன பிரச்சனை இப்போ? நான் தேவையில்லாம யாரோட வாழ்க்கையில நான் இன்டர்ஃபியர் பண்ணலையே. என் வாழ்க்கை பத்தி தானே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் டான்ஸ் ஆடி போட்டேன்னா ஏன் உடம்பு நான் டான்ஸ் ஆடி போடுறேன். அதை பத்தி நீங்க ஜட்ஜ் பண்றீங்கன்னா என்ன இது? அப்போ நான் என்ன உங்களை மாதிரி ஒண்ணுமே பண்ணாம சும்மா வீட்டுல இருக்கிற புருஷன் வந்துட்டு எப்படியோ என்ன பண்றாங்கோ என்ன பண்றலையோ தெரியாது, காசு எடுத்து வந்து கொடுத்துருவாரு. வீட்டு 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 பிரச்சனை, வீட்டு என்னென்ன நடக்குதுன்னு நோண்டிக்கிட்டு போறது, சோறு வாங்கிட்டு வர்றது, திங்குறது, திரும்ப வீட்டு சுத்தி சுத்தி என்ன பிரச்சனை நடக்குது பாக்குறது, போய் தூங்குறது. இந்த வேலை மட்டும் பண்ணணுமோ? அப்படி பண்ணா ரொம்ப அழகு, ரொம்ப அடுக்கு ஒடுக்கமான பொண்ணும் நல்ல பொண்ணாயிருவேன் அல்ல? உங்களுக்கு பேசணும்னு இருந்துச்சுன்னா போயிட்டு எங்க பேசுவீங்க சொல்லுங்க? எவன் கட்டின பொண்டாட்டி ஒழுங்க குடும்பம் நடத்தாம அடிச்சு தொடுக்கிறா தெரியுமா, அவனுக்கு போய் பேசுங்க. எந்த குடும்பத்துல மருமாவளை கொடுமைப்படுத்துறாங்கல்ல அந்த வீட்டுக்கு போய் பேசுங்க. உங்களுக்கு உண்மையா வக்கு இருந்தா இல்ல தைரியம் இருந்தா. எல்லாருக்கும் சொல்றேன், என்னை பத்தி பேசினவங்களுக்கு மட்டுமா? ஓகே, அங்க போய் பேசுங்க சரியா? அப்புறம் வந்து இந்த குழந்தைங்களை வந்து தப்பா பண்றாங்க தெரியுமா, அவங்கள்ட்ட போய் உங்களுக்கு தைரியம் இருந்தா போய் பேசுங்க, அவங்கள எதிர்த்து நில்லுங்க. அப்போதான் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு ஒரு மரியாதை கிடைக்கும். நீங்க பிறந்ததுக்கும் இந்த வாழ்க்கைய வளர்ந்துட்டு இருக்கும் ஒரு அர்த்தம் கிடைக்கும். அப்புறம் என் புருஷனை பத்தி என்ன உங்களுக்கு பேசுறதுக்கு? என்ன அவனுக்கு சொல்ல தெரியாதா? பொண்டாட்டி ஆடுறா சொல்ல தெரியாதுன்னு கேக்குறீங்க. அட்லீஸ்ட் நீங்க உண்மையான ஆம்பளை என்ன பாத்திருக்கீங்களா? இல்ல தெரியுமா உங்களுக்கு? புள்ளை குழந்தை கொடுக்குற ஆம்பளை கிடையாது. என்ன கட்டின பொண்டாட்டிய மதிக்கிற தெரிஞ்சவன் தான் ஆம்பளை. என் புருஷனுக்கு அது தெரியும். ஏன்னா எங்க அம்மா அவனுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்க அம்மானா எங்க மாமியார். என்ன என் குடும்பத்துல இருக்கிற ஆம்பளைங்களுக்கு எப்படி பொண்ணுங்களை பார்க்கணும், மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும்ன்றது நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. பொண்டாட்டி பின்னாடி சுத்தினா அதுக்கு ஒரு புருஷனுக்கு சொல்றது, நான் கொடுத்து வச்சிருக்கேன் அந்த மாதிரி புருஷனை வாழ்க்கையில வர்றதுக்கு. ஓகே, என் புருஷன் என்ன மதிப்பாங்க, எனக்கு மரியாதை கொடுப்பாங்க, நான் தான் அவனுக்கு வலுகான்னு சரி இருக்காங்க. எப்பாவது நீங்க நினைச்சு பார்த்திருக்கீங்களா உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு? எப்பாவது உங்க புருஷன் உட்காந்துட்டு உங்கள்ட்ட என்னன்னு கேட்டிருப்பாரா? ஒரு வார்த்தையாவது பக்கத்துல உட்காந்து பேசிருப்பாரா? ஒரு வாய் சோறு ஊட்டி விட்டுருப்பாரா உங்களுக்கு? சும்மா வந்துட்டாங்க பொண்டாட்டி பின்னாடி சுத்தினா புருஷ, பின்ன வந்து பொண்டாட்டி என்னென்னமோ பண்றா, கண்டிக்காது இல்ல புருஷ அப்படின்னு. ஃபர்ஸ்ட் உங்க புள்ளை ஒழுங்க வளர்த்துற வழிய பாருங்க. வீட்டுக்கு வந்த மருமவளை ஒழுங்க பாத்துக்கிற வழிய பாருங்க சரியா? அதுக்கப்புறம் வந்துட்டு என்னை பத்தி பேசுங்க. இன்னும் நிறைய இருக்கு எனக்கு சொல்றதுக்கு, ஆனா எனக்கு வரமாட்டேங்குது மைண்ட்ல. தினமும் நைட் எனக்கு டார்ச்சரா இருக்கு. நேரடியாவே கேட்கலான்ற அளவுக்கு ஆரோஷம் இருக்கு, ஆனா யாருன்னு தெரியல. தெரிஞ்சா கிளிக்கிற மாதிரி கேட்பேன் நானு. என்ன ஒழுங்கா பையன் இருக்கால, பெத்த பையன், அவன் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு பாருங்க. இல்ல பெத்த பொண்ணு இருப்பால, அவ வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு பாருங்க. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அது வாழ பாருங்க. அப்புறம் வந்துட்டு சில பேர் என் வீடியோ வச்சுக்கிட்டு தப்பா பண்ணாங்களா? ஏன்னா அவங்க குடும்பத்துல அவங்க அம்மா அவங்க அப்பா வளர்த்த விதம் அப்படி இருக்கு. என்ன பண்றது, அவங்க அப்பா அம்மா ஒழுங்கா இருந்திருந்தா பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்த்திருப்பாங்க, பொண்ணுங்களை எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனா வளர்க்கல, அதானே வச்சுக்கிட்டு என் வீடியோ தப்பா பண்ணிருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க. இது தப்பு அவரை சொல்லவும் முடியாது, ஏன்னா வளர்த்த வழி அப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒழுங்கா வளர்க்குற வழிய பாருங்க. அதுக்கப்புறம் அடுத்த வீட்டு மருமவ என்ன பண்றா என்ன இல்லைன்றது அப்புறம் பாருங்க சரியா? உங்களை மாதிரி சும்மா ஏஞ்ச உடனே வீடை கூட்டிட்டு சோறாக்கிட்டு சேலை கட்டிக்கிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு ரோடா சுத்துற ஆளு நான் இல்லை. எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், சொந்தமா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். யாரோட ₹1 கூட நான் இது வரைக்கும் வாங்கினது கிடையாது. எனக்கு கொடுத்தவன் யாவனும் கொடுத்துருக்கேன்னு சொல்லவும் முடியாது. நம்ம வாழ்க்கை நம்மளை வாழ விடுங்க. உங்களுக்கு வாழ்க்கை இல்லை,
அதனாலதான் நீங்க வாழ்றது தெரியாதனாலதான் அடுத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு பாக்குறீங்க. சரி, நான் டான்ஸ் வீடியோஸ் போட்டு போய் பேசுனீங்க, ஓகே. நான் இன்னொரு ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டேன், அது இப்போ கூட என்னோட இன்ஸ்டால இருக்கும். அந்த வீடியோ என்னன்னா கிராப் ஒரு சாங் லிப் சிங்கிங் வீடியோ போட்டதோ கொஞ்ச நேரம் நானே இன்னும் ஏந்திரிச்சு என்ன ஆச்சுன்னு கூட பார்க்கல. அதுக்குள்ள எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு என்ன புதுசா வீடியோ வந்துருச்சு. ஆமா வந்துருச்சு. என்ன இப்போ எனக்கு ஃபோன் நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்களா? கரன்சி நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்களா? என் புருஷனுக்கு சம்பளம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்களா? இல்ல எனக்கு வேலை கொடுத்துருக்கீங்களா? என் குடும்பத்துல சோறு அது இது என்ன போகுதோ வருதுன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க. உங்களால முடிஞ்சா நல்லது பண்ணுங்க, நல்லது சொல்லுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நான் டான்ஸ் ஆடுறது தப்பா? ஏன் தப்பு? கொஞ்ச நாள் தான் எனக்கும் இருக்குது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்து குழந்தை வந்துச்சுன்னா எனக்குன்னு தனியா ரெஸ்பான்சிபிலிட்டி, எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகும். அப்போ நான் என் வாழ்க்கையில் நானே பிஸி ஆயிடுவேன். கிடைச்ச கொஞ்சம் இதுல நான் டான்ஸ் வீடியோ பண்ணா என்ன தப்பு? என்ன தப்பு? சரி, என் துணி சரி இல்லையா? ஓகே, நீங்க வந்து சொல்லலாமா நீ டான்ஸ் ஆடுற, ஓகே, ஆனா துணி சரியில்லை, சரி பண்ணிக்கோ. சரியில்லைன்னு சொல்றதுக்கு நான் வந்து கட்டினது சேலை தான், ஒன்றும் வேற மாதிரி ஒன்றும் ட்ரெஸ் போட்டு ஆடலை கல்யாணத்துக்கு அப்புறம். ஓகேயா? கல்யாணத்துக்கு முன்னாடி கூட அந்த மாதிரிலாம் அசிங்கமாலாம் நான் ட்ரெஸ் போட்டு ஆடினது கிடையாது. நான் மாடர்னா ட்ரெஸ் போட்டிருக்கேன், உண்மையாதான். சரியா? ஏன்னா என் மைண்டு சீப் இல்லை, என் மைண்டு கேவலமா இல்லை. அதனால தான் நான் வந்து இடுப்பு தெரியுது, அங்கே இது தெரியுது, அங்கே இது தெரியுது, நான் கண்டிக்கல. நான் பாட்டுக்கு என்ன எனக்கு டான்ஸ் ஆடணும்னு ஆசை, நான் ஆடுறேன். சரியா? நான் காட்டுவாசி பயிலுங்க இருப்பீங்க போல என்னை பத்தி பேசினவங்க. நீங்க சேலை கட்டுவீங்களா அரைகுறையா, கொஞ்சம் பின்னு கூட போடாம, அங்கே தெரியுது, இவ்வளோ பெருசா இடுப்பு தெரியுது, அது அடுக்கு ஒடுக்கமான பொம்பளைங்க. நான் கட்டுறதே சேலை ரொம்ப ரேரு, ஆனா அதுல கூட குறை. ஏன் சேலை கட்டி டான்ஸ் ஆடினதுக்கு? எங்க அம்மா எங்க அப்பா ரொம்ப நல்லதா எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. எங்க அம்மா அப்பானா எங்க மாமியாரு மாமனார் ரொம்ப நல்ல சப்போர்ட்டிவ் ஃபேமிலி எனக்கு கிடைச்சது, ஓகேவா? ஆனா உங்களாலதான் அவங்க இப்போ எனக்கு வந்து எங்க அம்மா வேணாமா விட்டுரு, அது எவ்வளவு பாசமா சொன்னாங்க. அது ஒத்த காரணத்துக்காக மட்டும்தான் நான் எல்லா வீடியோஸை டிலீட் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாம இருக்கேன். எனக்கு வீடியோஸ் பண்ணலையேன்றது எனக்கு ஒருத்தம் இல்லை. ஆனா எனக்கு இருக்கிற உரிமையை எடுக்கிறதுக்கு நீங்க யாரு? ஒழுங்கா உங்க புருஷன் என்ன பண்றாங்கன்னு பாத்திருக்கீங்க? உங்க பையன் என்ன பண்றான்னு பாத்திருக்கீங்களா? உங்க பொண்ணு என்ன பண்றான்னு பாத்திருக்கீங்களா? போய் அதான் பாருங்க ஃபர்ஸ்ட் வேலைய. புருஷன் குடிச்சுக்கிட்டு ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு வருவான், அது கண்ணுக்கு தெரியாது. புருஷன் கட்டின பொண்டாட்டி விட்டுட்டு இன்னொருத்தவங்க கட்டிக்கிட்டு சுத்துவானா, அது கண்ணுக்கு தெரியாது. பையன் ஊர பொறுக்கி மாதிரி சுத்துவானா, அது கண்ணுக்கு தெரியாது. பொண்ணு வேணாம், நான் பொண்ணை பத்தி வேற தப்பா அதை பேசுறது தப்பு, அதற்காக நான் வாய் மூட்டிருக்கேன். அதெல்லாம் கணக்கு தெரியாதா? வேற வீட்டு பொண்ணு போன்ல ஏதாவது பண்ணிட்டா இல்ல ஏதாவது பேசிட்டா வெளியே வந்துட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்பாடா சாமி, நம்ம ஏன்டா பிறந்தோம், நம்ம ஏன்டா வாழ்றோன்ற அளவுக்கு பண்ணி விட்டுருவீங்க. மெச்சாரிட்டி இல்ல இல்ல, அதுக்காக தான் சொல்றது படிங்க. என்ன படிங்க? உங்களை மாதிரி ஆள் இருக்கிறதுனாலதான் என்ன இந்த உலகம் இன்னும் பின்னாடி போயிட்டு இருக்குது. அவங்களும் அட்லீஸ்ட் வாழ்க்கை வாழ முடியல, வாழ்ந்துட்டோர் ஏன் வாழ விடணும்? வாழ விடக்கூடாது, எப்படியாவது நாசமாக்கிடணும், அதானே உங்களுக்கு வேணும். அந்த கோயில்ல வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் சரக்கு அடிச்சுக்கிட்டு சட்டி தெரியற மாதிரி லுங்கி அவுத்திக்கிட்டு எல்லாம் படுத்து கிடப்பாங்க. எங்கே? கோயில்ல. அது கலாச்சாரம், ரொம்ப டீசென்ட் ஃபேமிலி, டீசென்ட் ஆளுங்க. பொண்ணு ஸ்டால் போடலன்னா சுடிதாருக்கு மேல இல்ல கொஞ்சம் சேலை பல்லு கொஞ்சம் கீழே வந்துச்சா ஐயோ கெட்ட பொண்ணு இல்ல. போய் உங்க மென்டாலிட்டியை சரி பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். உங்க மென்டாலிட்டியை சரி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வச்சுக்கோங்க. இதே மாதிரி நடந்துச்சுன்னா நான் ஒன்றும் இல்லை, சீதா சரியா போயிட்டு கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருவேன். என்ன எனக்கு அசால்ட் நடக்குது, ஹராஸ்மெண்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் உண்மையாவே மனநிலைமை பாதிக்கப்பட்டிருக்கேன். இதே கடைசியா சொல்றேன், உங்களுக்கு கொஞ்சம் அது மானம் மரியாதை சூடு சொர்ணே ரோஷம் இருந்துச்சுன்னா உங்க பிள்ளைங்களுக்கு எப்படி வாழணுன்றது சொல்லி கொடுங்க. அதுல பிஸி ஆகுங்க. உங்களை வாழ்க்கை என்ன நடக்குதுன்னு பாருங்க, அதுல நீங்க பிஸியா இருங்க. உங்க சோறுல என்ன விழுந்திருக்குன்னு பார்த்து தேடி தேடி எடுத்து போட்டுட்டு நல்ல சோறை சாப்பிடுங்க, அந்த வழியை பாருங்க. சரியா? என் வாழ்க்கையில தலை இட்டிங்கன்னா
அடுத்து நான் எடுக்க போகிற ஸ்டெப்பு வேறையா இருக்கும். ஏன்னா எனக்கும் லா தெரியும். ஹோப் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாருக்கும் கிடையாது, இப்போ கூட சொல்கிறேன். இது அந்த சில பேருங்களுக்கு, லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும், அந்த சில பேருங்களுக்கு என்னை பற்றி என் குடும்பத்துக்கு கேட்குற மாதிரி தப்பாக பேசினவங்களுக்கு நான் நல்ல பொண்ணு தான், அதனால தான் வேணாம், நான் தேவையில்ல எதுவும் பேச வேணாம்னு பார்க்குறேன். இதே கடைசியாக சொல்கிறேன். இல்லைன்னா அடுத்த வாட்டி வீடியோவில் பண்ண மாட்டேன், நேராக வாசலில் வந்து கேட்பேன். ஓகே, அவ்வளோதான். வணக்கம்.